வணக்கம். கிரகங்கள் வக்ரா நிலை அடைதல் சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னா ரெட்ராகிரேட், பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் செல்லுது. பின்னோக்கி செல்கிற ஒரு மாயை பிம்பம்ன்றது வக்ர நிலையில் இருக்க கிரகம், சாயா கிரகம்ன்றது ராகுகேது தான். அது இயற்கையாகவே அது வக்ர கதியில் இருக்குது. ராகுகேது சூரியனும் சந்திரனும் வக்ர நிலையை அடையாது, ஏன்னா அது ஒளி கிரகம். பேலன்ஸ் இருக்கிற சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்கள் தான் வக்கரகதி அடையுது. இந்த வக்கரகதி அடையுதல் அப்படின்னா பின்னோக்கி செல்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாயை. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஒரு ட்ரெயின் மூவ் ஆச்சு வச்சுங்களேன், நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அது மாதிரி குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் நம்மளுக்கு அந்த வக்கரகதியில் ஒரு ஒரு மாயையாக பின்னோக்கி செல்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக ஒரு நிலை ஏற்படுது. அந்த காந்த புலன்கள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை, இயக்கத்தை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை அந்த எனர்ஜியில் கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு கிரகத்துலேருந்து 120 டிகிரியில் சூரியன் வரும்போது அந்த கிரகம், நான் 5 கிரகம் சொன்னேன் இல்லையா, சனி, புதன், சுக்கிரன், குரு, செவ்வாய், இந்த 5 கிரகங்கள் வக்கரகதி அடைத்து கிரகத்துலேருந்து 120வது டிகிரியில் ஒரு சூரியன் வரும்போது அந்த கிரகத்து வக்கரகதி அடையுது. அதோட 240 டிகிரி வரும்போது அது வக்கர நிவர்த்தி ஆகுது. இது சயின்டிஃபிக்காக நடக்கிற ஒரு நிலை. இந்த வக்கர நிலையில் இந்த பாவ கிரகங்கள் சொல்லுவாங்க. சனியும் செவ்வாயும் வக்கரகதி அடையத்துன்னு ஒரு தன்மை இருக்குது. குரு, புதன், சுக்கிரன்ற சுபர்கள் வக்கரகதி அடையத்துக்கான பலாபலன்கள் இருக்குது. இந்த வக்கரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு விருச்சிக லக்னம்னு வச்சுங்களேன். விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்குது. சனி ஆட்சியாக இருந்து வக்கரமாக இருக்குது வச்சுங்களேன். வக்கரமான கிரகம் உக்கரமான பலனை தரும்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும். இப்போ சனியோட காரகத்துவம்னா 3ஆம் இடத்துல இருந்தால் மனசஞ்சலம், தாழ்வு மனப்பான்மை, குழப்பம், ஒரு எசிட்டேஷன், தயக்கம், எல்லாத்துலேயும் ஒரு ஃபியர், ஸ்டார்டிங் ட்ரபிள், மந்த நிலை, எதுலேயுமே ஒரு உற்சாகமின்மை, எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பங்கள், இப்படி தான் சனி 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் இருக்கும். ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன ஆகணும், வக்கரமாக இருந்தால் பலவீனமே பலமாக மாறும். ஏன்னா சனி இயற்கையில் பாவ கிரகம் இல்லையா? அப்போ அந்த காரகத்தில் இருக்கும்போது வக்கரமாகும்போது உக்கரமான பலன் இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டேஜில் ஆரம்பத்தில் இதெல்லாம் மைனஸாக இருந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்காது ஆரம்பத்தில். போக போக அந்த அனுபவ அறிவால் என்ன ஆகுனா, இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, பாசிட்டிவ் எனர்ஜி, ஆக்டிவ், சுறுசுறுப்பாக வேலை சேர்த்து 4 பேருக்கு கவுன்சிலிங் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த மன சஞ்சலமே மனோதிடமாக மாறுது. இதுதான் வக்கரத்தோட பலன். நிறைய பேர் இந்த வக்கரத்துக்கு கரெக்டாக பலன் சொல்ல மாட்டாங்க. நம்ம அனுபவங்களை ஜோதிடத்தை வச்சு நம்மளோட கிளைண்ட் ஆராய்ச்சி பண்ணும்போது இப்படி தான் இருக்காங்க. இப்போ இது ஒரு விஷயம். இப்போ கும்பலகனம் 2ல் குரு ஆட்சி, இது வக்கரமாக இருக்குது. குரு ஆட்சியில் வக்கரம், வக்கரமான பலன் குரு கிரகம், உக்கரமான பலன் சொல்கிறோம்மா. இயற்கையில் குரு சுவரில், அப்போ இயற்கையில் குரு 2ல் ஆட்சியாக இருந்தால் நல்ல பேச்சு, வாக்குவன்மை, 6ஆம் அறிவு, எல்லாத்துலேயும் நம்பர் 1 வர்றது, எல்லாத்துலேயும் சாதிக்கிறது, உண்மையே பேசுறது, இப்படின்னு ஆரம்ப நிலையிலேருந்து இருப்பாங்க. பிற்பகுதி தான் வக்கரத்தோட ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுக்கு தான் சொல்கிறேன். 2வது, இந்த வக்கரம் குரு வக்கரமாச்சுல, இவங்க கேரக்டர் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இப்படி கோல்டு மெடல் எடுத்தவங்க படிப்பில் ஒரே ஒரு அரியர் வச்சு அடுத்த இதில் முடிக்கவே மாட்டாங்க. உண்மையே பேசியிருந்தவங்க பொய்யா பேசுவாங்க. சட்டப்படி எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க, பெர்ஃபெக்ட் இல்லாமல் நடப்பாங்க. அப்போது பொய் பேசுது, ஞாபக சக்தி இல்லாமல் இருக்குது, புத்தி தடுமாற்றம். குருனா 6ஆம் அறிவு, அது அவ்வளோ பவராக இருக்கும், புத்தி தடுமாற்றம் ஆகுது. இந்த மாதிரி வக்கரத்தோட பலன் இப்படி வேலை செய்யுது. 3வது, ஒரு மிதுன லக்னம் வச்சுங்களேன். இப்போது 11ஆம் இடத்துல குருவும் வக்கரம், சனியும் வக்கரம், இப்படி வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குருவும் வக்கரம், சனியும் வக்கரம். இது எப்படி வேலை செய்யும்? தனித்தனியாக பாவகிரகத்துக்கும் வக்கரத்துக்கும் சுபகிரகத்துக்கும் ஒரு வக்கரத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ 2 கிரகமும் சேர்ந்து ஒன்றா இருக்குது 11 லாபஸ்தானத்தில். இது எப்படி வேலை செய்யும்னா, மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குருவா, 10ஆம் அதிபதி குருவா, அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சனியா, 9ஆம் அதிபதி சரியா, இந்த வக்கரம் ஆச்சுன்னா
இந்த 4 பாவங்களையும் பலமாக இருந்து பலவீனமாக ஆகப்போகுது. இப்போ 7ஆம் அதிபதி என்னது, திருமணம்ன்றது நல்லபடியாக இப்படி தான் நடக்கும், சூப்பராக நடக்கும்னு நினச்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் குழப்பங்க, தடங்க, அசிங்க, அவமானம் வரும். அதேமாதிரி குரு 10ஆம் பாவம் வக்கரமாவதா, அப்போ தொழில், அந்தஸ்து, அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கெடும் பிற்பகுதியில். அதான் 2வது ஆஃப்னா ஒரு இளம் வயசுலேருந்து ஒரு 25லேருந்து 40 வயசு வச்சுங்க. 25 வயசு வரைக்கும் இதெல்லாம் பலமாக இருக்கும். 25லேருந்து 40 வரைக்கும் பலவீனமாக மாறும். அப்போ 10ஆம் இடம்ன்ற அந்த அங்கீகாரத்தை தேடி இவங்க போனாலும், இப்போ வேலை நல்லா செஞ்சிட்ருப்பாங்க, திடீர்னு வேலையே கிடைக்காத போயிடும். தொழில் ஸ்தானம், பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க, திடீர்னு லாஸ் ஆகிடும். அதேமாதிரி திருப்தியற்ற மனநிலை, உடம்புல பிரச்சனைங்க, அது மாதிரிலாம் சனி 8ஆம் அதிபதியில். அப்போ ஆரோக்கிய குறைபாடு, சளி சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் ஆரம்பத்தில் ஹெல்த்தியாக இருந்தால் அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வியில் தடை ஏற்படும். வக்கரமாக இருக்கு இல்லையா, அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது, தந்தை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும், வெளி மாநிலம் வெளிநாடுலாம் போனால் உடம்பு சரியில்லாமல் ஆகும். அப்போ இந்த 7, 8, 9, 10க்குரிய 4 பாவத்தோட வக்கர நிலையம் அந்த காரகம்னு சொல்கிறோம். சனின்றது காரகம். முதல்ல விருச்சிக லக்னத்துக்கு காரகத்தையும் ஸ்தானத்தையும் வச்சு தான் சொன்னேன். 3ஆம் பாவத்து மனம், விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் பாவத்து தைரியம், தன்னம்பிக்கை, நாடி நரம்பு, ரத்த உணர்வு புலன்கள், ரத்த நாளங்கள், சிற்றறிவு, சிறு பிரயாணங்கள், இதெல்லாம் சின்ன வயசில் பிரச்சனையாக இருந்து அதுவே பலமாகுது. அதே கும்ப லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்கும்போது நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் அப்படியே தாண்டி எல்லாருக்கிட்ட குழப்பமான மனநிலையே கொடுக்குது. ரெண்டுமே சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருந்தாலும் எவ்வளோ லாபம் வந்தாலும் முடியாது மிதுன லக்னத்துக்கு. இப்படி வக்கரம்ன்றது இப்படி தான் வேலை செய்யுது. இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. நீச்சமாக இருக்கிற கிரகம் வக்கரமான உச்ச பலனை தரும். அதே மாதிரி உச்சமாக இருக்கிற கிரகம் வக்கரமான நீச்ச பலனை தரும். அதுவும் இதே விஷயந்தான். எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியோ அந்த ஸ்தானத்துக்குரிய விஷயங்களையும் அந்த கிரகத்துக்குரிய காரகத்தையும் கம்பேர் பண்ணி அது உக்கரமான பலனை நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ தரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வக்கரம்ன்றது சூரியன்லேருந்து ஒரு கிரகம், இந்த 5 கிரகம் சொன்னல, சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், அப்புறம் குரு, இந்த 5 கிரகமும் சூரியன்லேருந்து 5ஆம் பாவத்துக்கு வரும்போது தான் 120 டிகிரி வரும். 5, 6, 7, 8 வரும்போது தான் மோஸ்ட்லி வக்கரமாகும். இதுதான் கிரகங்களோட வக்கர நிலை ஏன் நடக்குது சயின்டிஃபிக்காக. உண்மையாலே அது பின்னோக்கி போல அது நமக்கு அது ஒரு பிம்பமாக தெரியுது. எப்படி சூரியன் காலையில் உதித்து மாலையில் அஸ்தமிக்குதுன்னு சொல்கிறோமே தவிர பூமி முன்னோக்கி சுற்றுறதால நம்மளுக்கு அப்படி தெரியுதே தவிர சூரியன் அங்கேயே தான் இருக்குது இல்லையா. ஆனால் நம்ம தான் சன்ரைசிங் சன்செட்டுன்னு சொல்கிறோம். எப்படி இந்த மாதிரி ஒரு மாயையே நம்மளுக்கு தெரியுதோ பூமியிலேருந்து பார்க்கும்போது, அதேமாதிரி பூமியிலேருந்து டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த ஷேக்கியாக ஒரு இடத்துல அது ஷேக் ஆகி ரெட்ராகிரேட் ஆகிற மாதிரி அந்த காந்த புலன்கள், அந்த எனர்ஜி நம்மளுக்கு ஒரு உருவகமாக தெரியுதே தவிர உண்மையில் எல்லா கிரகமும் எங்கேயுமே நிற்கலை. எல்லாமே நான் ஸ்டாப்பாக 365 நாள் 6 மணி நேரம் அப்படின்றது பூமி ஒரு 1 இயர் இல்லையா, ஒரு செகண்ட் கூட பூமி நிற்கலை. இதே மாதிரி எந்த கிரகமும் நிற்கவே இல்லை. ஸோ வக்கர கதி அப்படின்றது இதுதான் அதுக்கான விளக்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.